ஹாய்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பீன்ஸ் வச்சு தான் ஒரு ரெசிபி. பீன்ஸில் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருப்போம், இல்லை தனியாக பீன்ஸ் பொரியல் பண்ணியிருப்போம், சாம்பாரில் போட்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். பீன்ஸ் உசிலி பண்ணியிருப்போம். இந்த பொரியல் ஒரு தடவை நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ பீன்ஸை மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு பொரிஞ்ச பின்னாடி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூனு வெள்ளை உளுந்தும் சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு பொடிசாக கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியிலேருந்து 3/4 டம்ளர் தண்ணி வரையிலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பீன்ஸ் வேகறதுக்காக மூடி வச்சுட்டு இந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி நிலக்கடலையும் 1 கைப்பிடி தேங்காயும் காரத்துக்கு 4 வரமிளகாயும் சேர்த்து மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி இருந்ததுன்னா மூடி போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணாமல் வதக்கி விடணும். தண்ணியெல்லாம் வற்றின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மிளகா, தேங்காய், நிலக்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஃபைனலாக மல்லித்தலையும் தூவி இறக்கணும்னா சுவையான சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. இது மாதிரி செய்து பாருங்க. இது வித்தியாசமான ஒரு பீன்ஸ் பொரியல், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து சாதாரணமாக பீன்ஸ் பொரியல் செய்யும்போது ஒன்றா பீன்ஸ் கட் பண்ணி வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு கடலை, உளுந்து பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளித்து இறக்குவோம். இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பவும் இதே மாதிரி தான் செய்வீங்க. இது சாப்பாடு கூடயும் கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில நேரங்களில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நான் இதை செய்தப்போ என் பேத்திகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பீன்ஸ் பொரியல் செஞ்சாச்சா? செய்துட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, உனக்கு போட்டு தரேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன். பாய். பாய் ஆல்.